என்னடி மறுபடியும் அயனிங் வீடியோவா? இல்லை நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனு, அதனால சரி இந்த சாரீ அயன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோடய வெயிட் லாஸ் பார்த்துருப்பீங்க. என் வெயிட் லாஸ் பற்றி நான் பேசும்போதே நிறைய பேர் கமெண்ட் என்ன தெரியுமா பண்ணிங்க, உங்கள் ஹஸ்பண்டை வெயிட் லாஸ் பண்ணி காமிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் இறங்கிட்டார். இப்போ செம்ம ஒர்க் அவுட்டு. அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனே பார்த்திங்கன்னா எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மனுஷன் அப்படி தான் இருந்தானா, ஏன்னா கடைசியாக நாங்கள் ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ ஏதோ ஒரு அக்கேஷனுக்கோ ட்ரெஸ் எடுக்க போகும்போது 42ல் இருந்தார். அங்கே போய் 42 போட்டு பார்க்குறாரு, பத்தவே இல்லை. அப்புறம் 44 எடுத்தோம் நாங்கள். அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் சரி ஓகே நம்ம வெயிட் லாஸ் பண்ணோன்னு என் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணி இப்போ சார் 38 போடுறீங்களா? 40 அதான் 38 இல்லை 38க்கும் 40க்கும் நடுவில் இருக்கார். ஆக்சுவலாக 40 கூட கொஞ்சம் லூஸாக இருக்குது இப்போது. ஸோ இப்போ அந்த ஸ்டேஜுக்கு நியர்லி ஒரு 5 inches கிட்ட குறைஞ்சிருக்காரு ஓவரால் பாடியில். லாஸ்ட் பர்த்டே வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தாவே கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க அவர் எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் காமிச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா 1 இயருக்கு முன்னாடி சார் வேறு மாதிரி இருந்தார், இப்போ வேறு மாதிரி இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அவர் உண்மையிலே அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணார். வித்தின் 2 monthsலேயே இவ்வளோ ரிசல்ட் அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப மிராக்கிளாக தான் இருக்குது. எனக்கு நானும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அவர் ரொம்ப டெடிக்கேஷன், ஒரு விஷயம்னு எடுத்துட்டா பயங்கர டெடிக்கேஷனாக இருப்பார். ஆமாம், முக்கியமாக அவர் வெயிட் லாஸ்க்கு வந்தது என்னென்னா ஆக்டிவாக இல்லாத மாதிரி ஃபீலாக இருந்தது. ஆமாம், எப்பயுமே அவர் தான் கார் ஓட்டுவார். அதுக்கப்புறம் ஒரு டிரைவர் வச்சு கார் ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ வெயிட் லாஸ் பண்ணோன்னே சார் எங்கே இருந்தாலும் அவர் தான் ரொம்ப ஒரு இப்போ பர்த்டேக்கு கூட ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 400, 800 கிலோமீட்டர்ஸ் அவர் மட்டுமே ரைட் பண்ணி போயிட்டு வந்தார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைச்சதுனால தான் அவளுக்கு இவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலைக்கு ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா எனக்கு வெயிட் ஏறி இருக்காது கண்டிப்பாக. எனக்கு அதனால தான் ஏறிடுச்சு. இல்லைன்னா எங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்போ எவ்வளோ ஒல்லியாக இருந்தார் அப்படின்னு. அவர் ரெக்கவர் ஆகணும், ஏன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ் அது. ரெக்கவர் ஆகணுன்றதுக்காக நான் தான் நிறைய சாப்பாடு ஊட்டி நல்ல பெருக்க வச்சுட்டேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அதுவே அவருடைய ஹெல்த்தை பாதிக்கணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம வெயிட்டை குறைச்சி தான் ஆகணும். அண்ட் அவரும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராரு, இன்னும் நடத்திட்டு போகிறாரு. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாலாம் பார்த்திங்கன்னா அவர் நல்ல வெயிட் லாஸ் பண்ணி அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல வெயிட்டை குறைஞ்சிட்டாரு. அவருடைய எந்த சட்டையுமே இப்போ பத்தவே இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ட்ரெஸ் ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம். ட்ரெஸ் ஷாப்பிங் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துக்கு போனாவே அவ்வளோ செலவாகுதுல்ல. ரிலையன்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ 7,000க்கு வாங்கினா 3,500 தான் பே பண்ணணும். அதாவது 3,500 வாங்க 3,500 உள்ள ஒர்த் ப்ராடக்ட் ஃப்ரீ. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் 50%. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக அவருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒர்க் அவுட் சூட்லாம் போடணும் அப்படின்னாலும் இப்போ தேவைப்படுது. அதனால் ரெண்டும் இங்கெல்லாம் போய் வாங்கலாம் அப்படின்னு. ஆமாம், இங்கே பாருங்க, அவங்களுக்கு வாங்க போனாலும் எனக்கு வாங்க போனாலும் பாப்பாவுக்கு வாங்காமல் நாங்கள் வரவே மாட்டோம். ஆமாம், நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்குமே 1 inch வளர்ந்துருப்பா. ஸோ அதனால் அவளுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அந்த ட்ரெஸ் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்குது அது. ஸோ அதனால் அவளுக்கும் போய் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் கிளம்பிட்டு வந்துடுவா. இப்போ நான் ஷாப்பிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் பண்ணிட்டு தான் கிளம்ப போகிறேன். சன் எக்ஸ்போஷரால் நம்மளோட ஸ்கின் டேனு, டல்லு அண்ட் டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான சன்ஸ்க்ரீன் மூலமாக அவாய்ட் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாவோட சன் ப்ரொடெக்ட் ப்ளஸ் அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா SPF 50 PF 4+ இருக்குது. அண்ட் இது மெயினாக நான் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்ததுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் சன்ஸ்க்ரீன் 90% நேச்சுரல் ஒரிஜினல் இன்க்ரீடியண்ட்டோடு இருக்கிறது. மார்க்கெட்டில் எவ்வளோ சன்ஸ்க்ரீன் இருந்தாலும் SPF 50யோட, பட் ஆனால் அது சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்குதா அப்படின்றது டவுட் தான். பட் இந்த ஹிமாலயாவோட அல்ட்ரா லைட் சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரூவாகவே SPF 50 PF 4+ கொடுக்குது அப்படின்னு. இதனால நமக்கு ஒரு ப்ராப்பரான சன் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது அல்ட்ரா லைட் வெயிட் அண்ட் நோ ஒயிட் காஸ்ட் அப்படின்றதுனால நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கின் மேலேயும் அண்ட் இந்தியன் வெதர் கண்டிஷன்லேயும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ஸ்வெட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது.
வாவ். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா Amazon, Flipkart, Nykaa அண்ட் மிந்த்ராவில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் நியரஸ்ட் ஸ்டோர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுச்சுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம பர்ச்சேஸ் இன்றைக்கி. ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு 4-5 தேரும், ஏன்னா ஆஃபரில் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஆனால் அங்கே அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு. அக்ஷயா பாப்பாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன். ஏன்னா அவளுடைய சைஸ் வந்து எக்ஸஸாக, அதனால் அது மட்டும் அந்த ஃபுல்லாக தேங்கி கிடந்து நான் போய் பார்க்குறது எல்லாமே எக்ஸஸாக இருந்துச்சு. இந்த மீடியம்மு, லார்ஜ் இது எல்லாமே காலியாக இருந்தது. S2 L வரைக்குமே காலியாக இருந்தது. அதோடு XXL இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸ் நிறையா இருந்ததுனால அது எல்லாத்தையும் பாப்பாக்காக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறம் இவங்களுக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 5 ஷர்ட் எடுத்துகிட்டு போமாங்க. டிஷர்ட்டு பேண்ட்லாம் எடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் வந்து கோ கலர்ஸ் எப்போயுமே ஆஃபரே போட மாட்டாங்க. கோ கலர்ஸ் பேண்ட் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ்லாம் இருந்தது, அப்படினால நான் அதெல்லாம் எடுத்தேன். இது ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் பேண்ட் தான். பிளாக்கு, ஒயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலரு. ஸோ இதில் இந்த கலர் எல்லாமே நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இது எல்லாமே எனக்கு 50%ல் கிடச்சிது. ஆக்சுவலி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 899, அதில் 50% 450க்கு எனக்கு கிடச்சிது. உண்மையிலே அவ்வளோ வார்த்தை. ஏன்னா கோகலஸ் ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன், அதனால் எனக்கு அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிஷர்ட் கலெக்ஷனு, அவ்வளோ வெஸ்டர்ன் வேர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அக்ஷயா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் உங்களுக்கு போட்டுட்டு வந்து காமிக்க சொல்கிறேன். இப்போ இவரோடதெல்லாம் காமிக்கிறேன். ஓ, ஜீன்ஸ்லாம் கூட கிடச்சிதாங்க. அப்படியா? இது ஒரு டிஷர்ட்டு. எவ்வளோ இது? 200 தானா? பரவாயில்லையே, சூப்பருங்க. 399 தானா? ஓ, செம்மங்க. 200லாம் அப்படியா? ரொம்ப அழகாக இருக்குது. லீ கூப்பர் அது. பா, செம்மையாக இருக்குது. இது வந்து ஆக்டிவ் ஜிம் போடுறதுக்காக. ஓகே ஓகே. ஒர்க்அவுட்ஸ்க்குலாம் நல்லா இருக்கும். ட்ரை ஃபிட். இது எவ்வளோன்னு பாரு. 499. கிளாத் வேறு லெவலில் இருக்கேங்க. ரொம்ப செலக்டிவாக எடுத்தேன். ஆக்சுவலாக நான் ஃபுல்லாகவே வந்து பாப்பா கூட நான் நிறையா இருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு அரை மணி நேரம் தான் இருந்திருப்பார். எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு அவர் இப்போ எடுத்தது எல்லாமே ஒரு 1/2 hourல எடுத்தது தான். பரவாயில்ல. நான் எடுத்தது வந்து 7000 எடுத்தேன். 3500 தான் பில் ஆச்சு. 3500 தான் பில் ஆச்சா? சூப்பராக இருக்குது இந்த டிஷர்ட். ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எடுத்தாவே 2000 வந்துடும். இவ்வளோ எடுத்துமே எனக்கு வந்து 3500 தான் ஆச்சு. ஓ, லீ கூப்பர் ஷர்ட்டா? இந்த ஷர்ட் ரேட் எவ்வளோ தெரியுமா? 1800. ஓ, அதில் 50%. சூப்பர். 900 வந்துருச்சு. இந்த ஜீன்ஸு ஜான் பிளேயரா? வேறு லெவலு. இது 1500 for 750 தானா? சூப்பராக இருக்கீங்க. ஆமாம், இல்லை யூஸ்வலாக அவர் வந்து ஒரு ஜீன்ஸ் வாங்கினாவே 1500க்கு வாங்குவார். ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு கிடச்சிருக்கும். இது அது கூடவே ஒரு 5 டிஷர்ட் இவருக்கு கிடச்சிருக்கு. உண்மையிலே இது ஒர்த்து தான் இல்லை? சூப்பர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாப்பா அது பார்த்துடலாம். பாப்பா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷர்ட். இது வந்து ஃபுல் ட்ரெஸ். இது ஆக்சுவலி நீ வரைக்கும் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் சூப்பராக இருந்தது. இதோட காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 599 தான். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 300. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதெல்லாம் நான் காமிக்கிறேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா 899 தான். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 450 தான். அக்ஷய், இது போய் போட்டு காமிக்கிறியா? ரொம்ப அழகாக இருந்தது இது. அதனால் இதை எடுக்க சொல்லிட்டேன். நீ போய் போட்டு வா, நான் மற்றதெல்லாம் காமிச்சிட்ருக்கேன்.
அண்ட் இந்த செட்டு பாருங்களேன், இது வந்து இது பேர் என்னடி? ஜம்ப்ஷூட். ஜம்ப்ஷூட். இது ஆக்சுவலாக பேண்ட்டு அப்படியே ஃபுல் ட்ரெஸ் மாதிரி வரும். இது அவள் போட்டு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இதோட காஸ்ட் எவ்வளோ தெரியுமா? 999. ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் 450. ஸோ 500. சூப்பர்ல. ஆனால் கிளாத்து வேறு லெவலில் இருக்குங்க. எவ்வளோ அடி அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த கலெக்ஷன் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப லைட் வெயிட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபுல் ஃப்ராக் மாதிரி. இது நல்லா இருக்கா? அண்ட் இதோட காஸ்ட்டும் 899 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் 50%. நான் சொல்கிறதுல எம்ஆர்பி சொல்கிறேன். இந்த ட்ரெஸ் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இது அது மாதிரி பேட்டர்னில் இது வேறு நல்லா இருக்குல்ல. இதோட காஸ்ட்டு 999. 500 தான். அதுக்கப்புறம் இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது இங்கே பாருங்களேன், இந்த ட்ரெஸ்ஸோட அழகாக பாருங்களேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் தொட வரைக்கும் தான் வரும். ஆனால் அக்ஷயா வந்து அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், நான் எடுத்துக்கிறேம்மா. இது ஒரு பேட்டர்னே பயங்கர டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், பயங்கர லைட் வெயிட் பேட்டர்ன். இது இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கா? 699 தான். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அப்போ எவ்வளோ? 350. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குல்ல. ரொம்ப அழகா இருக்கு உண்மையிலேயே. எல்லா ட்ரெஸ்ஸும் அவங்க போட்டு பார்த்து நான் ட்ரையல் இருக்கணும். ஆனால் இது மட்டும் லாஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கீழே பில்டிங் போகும்போது இது மட்டும் இங்கே இருந்துச்சு. ஆமாம், அது வந்து நல்லா இருக்கு. இது அது இன்னொரு இதே மாதிரி காமிச்சாங்கல்ல. ஓ, அப்போ இது கரெக்டாக வந்து இதுவும் கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு இது எடுத்துகிட்டு வரணும். இது மட்டும் ட்ரையல் பார்க்கல. இது நல்லா இருக்கு போட்டுங்க. சூப்பராக இருக்கு அக்ஷயா. இந்தா அடுத்தது இது போட்டு வா. இது போட்டல. நெக்ஸ்ட்டு வந்து பேண்ட்ஸு. அவளுக்கு வந்து அந்த என்ன பேண்ட்டு அக்ஷயா? இந்த லூஸ் பேண்ட் போடுவியே, பேகி மாதிரி பேண்ட்ஸ்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நம்ம போடவே இல்லாததுனால நமக்கு அந்த பேர்லாம் வாயிலே நுழைய மாட்டேங்குது, மறந்து வேறு போயிடுது. அவள் சொல்லுவா, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேண்ட்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப லூஸ் பேண்ட்ஸ். இது எல்லாமே இது மாதிரிலாம் வாங்கினா அதுலேயே வந்து கலர்ஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், சாண்டில் கலரு எல்லாமே. குவாலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இது பாருங்கள், பிளாக்கு. சூப்பராக எடுத்துருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க. இது அவள் எதுக்கு எடுத்திருக்கான்னா, டியூஷனுக்கு வந்து போடணும் இல்லையா, டெய்லி டியூஷன் போகணும். ஆக்சுவலாக டியூஷனுக்கு பாப்பாவை சேர்த்துருக்கோம். ஸோ டியூஷனுக்குலாம் போடணும் அப்படின்றதுக்காக அவள் இந்த ரஃப்யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறமான்னு சொல்லி எடுத்தா. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ பேண்ட்ஸ் எடுத்திருக்கா. இதே ஒன்று டிஃப்ரெண்ட். கால் கொஞ்சம் சுருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இதில் லூஸாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். அண்ட் டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இதெல்லாம் டெய்லி வேர் டிஷர்ட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 299. 150 ரூபா. சூப்பரில். ஆனால் குவாலிட்டிலாம் வேறு லெவலு. இது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இது எல்லாமே 299 தான். இது எல்லாமே வீட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக எடுத்தாவ. வாவ், சூப்பர். இது மேக்ஸிமம் அதே மாதிரி இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கு அக்ஷய். இது போட்டு வா அக்ஷய். இது ஸோ ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்க சொல்கிறேன். எப்படி இருக்கு? எல்லாமே டிஃப்ரெண்ட் கலரா இருக்குல்ல. ஆமாம், எல்லாம் 299 தான். எல்லாமே இது பாருங்க, எல்லாமே 299 தான். தெரியுதா? 299 தான் எல்லா டிஷர்ட்டுமே. இங்கே பாருங்க, எல்லா டிஷர்ட்டுமே அவ்வளோதான் 199. ஓ, 200 ரூபா. அப்போ 100 ரூபாய் தான் வரும். இது எல்லாமே 299 தான். இங்கே பாருங்க, 299. தெரியுதா? தெரியுற மாதிரி பண்ணுறேன். தெரியுதா? ஸோ அது மாதிரி எல்லாமே இதுதான் 299 தான். இங்கே பாருங்க, 299 தான். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு. இது 399.
நல்லா இருக்கா? செமையா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்துட்டு நீங்களே பார்க்கலல்ல, உங்களுக்கே இப்போ வந்து விஷுவல் ட்ரீட்டாக தான் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நெட்டட் ஷர்ட் மாதிரி. இது வந்து எதுக்குன்னா ஸ்லீவ்லெஸ்லாம் போடும் போது இது போட்டுக்கலாம். அண்ட் ஜஸ்ட் ஓப்பனாக விட்டால் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் இது. இதோட காஸ்ட்டு வந்து 699. அதில் 50%. வா, ஏஞ்சல் மாதிரி இருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ஓவர் கோட் போட்டு இது அப்பா கிட்ட எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அண்ட் இந்த டிஷர்ட் இதெல்லாம் 399. இதெல்லாமே 399. என்ன கடையை வாங்கியிருக்கீங்க போல இருக்கு. ஏங்க எல்லாமே கணக்கு போட்டு பார்த்தா 200, 150 சேர்த்தா ஒரு 3500. இல்லை 7000. அதுதான். இங்கே பாருங்க, க்யூட்டில் இதெல்லாம் அவள் போட்டு காமிச்சா அவ்வளோ அழகாக இருக்குது. அவளுடைய ஸ்ட்ரக்சருக்கு இங்கே பாருங்க. இது வந்து ஒரு பேண்ட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நல்லா இருக்கா? அண்ட் எல்லாமே இதுவும் 399 தான். இங்கே பாருங்கள், இது ஒரு ஃபுல் செட்டாகவே போட்டால் அவ்வளோ மாசாக இருக்கும். தெரியுது அந்த பிளாக் கலருக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து எதுக்குன்னா இதில் பாதி வந்து பாப்பாவுக்கு வந்து டியூஷன் போகிறதுக்கு அண்ட் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு எடுத்தேன். ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே பாப்பாவுக்கு டாப் வந்து சின்னதாகிடுச்சு. டாப் வந்து அவளுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. அப்படின்றதுனால கொஞ்சம் லூஸாக இந்த தடவை எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த டிஷர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 வருஷத்துக்கு போடலாம். இவருங்க அந்த மாதிரி எடுத்துருக்கேன். லூஸ் டிஷர்ட் இது. இது ஆக்சுவலாக சின்ன சைஸ் தான். இது எக்ஸஸ் தான், ஓவர் சைஸ்டு டிஷர்ட் இது. ஸோ அதனால் அவள் சொல்கிற வீட்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும், அதனால் அது எடுத்திருக்கேன். மேடம் இப்போ போட போயிருக்காங்க. ஸோ அவங்க அவ்வளோதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. ஆனால் பசங்களுக்கு இவங்களுக்கு பாப்பா அவருக்கு செட் ஆகிடுச்சு, சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து டைம் எங்களுக்கு பத்தலை. நாங்கள் வந்து 3 மணி இருக்குமாங்க நம்ம போகும்போது. 3 மணிக்கு போனோம். 7, 8, 7:30 ஆகிடுச்சு வெளியில் வரும்போதே. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து டென்டல் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. இந்த கீழே வந்து கிளிப் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மேலே கிளிப் தானே போட்டிருந்தோம். இப்போ கீழேயும் கிளிப் போட்டு அவளுடைய பல்லு வந்து அலைன் இது பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக இன்றைக்கி செக்கப்புக்காக போயிருந்தோம். ஸோ அதனால 7:30 வெளியில் வர மாதிரி ஆயிடுச்சு. வாவ், சரி பின்னாடி போடு, அப்போ தான் அந்த ட்ரெஸ் தெரியும். அந்த கோட் அந்த ஜிப் பாதி வரைக்கும் போடு. நைஸ்ல. அந்த ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் எப்படி இருக்கு பார்த்தியா? ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டு வேற லெவலில் இருக்குல்ல. இது போட்டு வா. ஸோ அந்த மாதிரி டென்டல் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் 8:30 ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்தோன்னே கண்டிப்பாக இது உங்கள்கிட்ட காமிச்சிடணும். ஏன்னா அடுத்த தடவை வந்து ஆக்சுவலாக இது 6 months ஒன்ஸோ 3 months ஒன்ஸோ போடுவாங்களா எனக்கு தெரில. அடிக்கடி போடுறாங்க ஆக்சுவலாக. ஆமாம், போன மாதம் போட்டிருந்தாங்க. அப்போ எங்களுக்கு மெசேஜ் வந்தது, நாங்கள் வந்து போக முடியல அந்த டைமில். அதனால இந்த தடவை நாங்கள் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப வருத்தம் தான் சொல்லுவோம். ஒரு நிமிஷம் இருங்க, வெளியில் மேகி மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். வெளியே வச்சு சாத்திட்டிங்களா? வாவ், செம்மையாக இருக்கே, சூப்பராக இருக்கு அக்ஷயா. இது வந்து 3/4 பேண்ட் போடணும். அது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அக்ஷயா உங்ககிட்ட 3/4 பேண்ட் இருக்கா? அப்படியா? ஓகே, அது போட்டு அவள் போட்டால் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இதான் எங்களோட பர்ச்சேஸு. ஆக்சுவலாக அடுத்த தடவை 3499 ஆஃபர் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஆஃபர் போட்டால் நமக்கு எல்லாமே கம்மியாக கிடச்சிரும்னு கிடையாது, தேடணும். அவ்வளோ நான் மெனக்கிட்டு பாப்பாவுக்கு தேடி எடுத்தேன்னா எனக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. நான் என் செக்ஷனுக்கே போகல. நானுமே அப்படிதான்.
எல்லாமே ஆஃபர்ல தான் இருக்கு. ஆனா எனக்கு தேடி எடுக்கணும், எது எது கம்மியா இருக்குன்னு பார்த்து எடுக்கணும். கம்மியா இருக்கு இன்னும் போட்டு பார்க்கணும். ஆமா, போட்டு பார்க்கணும். இப்போ பாப்பா எடுத்தது எல்லாமே, ஈவன் இந்த 200 ரூபா டிஷர்ட் கூட போட்டு பார்த்து தான் எடுத்தா. ஏன்னா போட்டு பார்த்தா தான் அது இங்கே கரெக்டாக இருக்கான்னு தெரியும், நம்ம வாங்குறது கூட ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதனால் ஆமாம், ஆஃபர்ன்றதுனால எக்ஸ்சேஞ்ச் கிடையாது. ஸோ அதனால் போட்டு பார்த்து அழகாக நமக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி விலையில் இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு பாப்பாவுக்கு வந்து உங்கள் பசங்களுக்கெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா போய் ஒரு 7000 பட்ஜெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு எடுத்துடலாம். வீட்டுக்கு போடுற மாதிரி, இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போடுற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ பாப்பாவுக்கு ஒரு சூப்பரான பர்ச்சேஸு அண்ட் இவருக்கு ஒரு சூப்பரான பர்ச்சேஸும் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.